காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் டீ காஃபி தான் இன்னும் குடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடிய விஷயத்தோட தான் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது நம்ம மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துறதா இருக்கணும். அடுத்தது நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கணும், அதே நேரம் கெடுதலும் தரக்கூடாது. மூணாவதா அந்த உணவை ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கணும். சொல்லப்போனால் டீ காஃபிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட அது ஈஸியாக இருக்கணும். மற்ற விஷயங்களை மாதிரி வெறும் வயிற்றில் முதல்ல எடுக்கக்கூடிய உணவு விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா சாப்பிட்ட உணவுகள் எல்லாத்தையும் செரிமானம் செய்து இரவு முழுவதும் வயிறு காலியாக இருக்கும். ஸோ காலையில் எடுத்துக்கிற உணவுல இருக்கிற சத்துக்களை அப்படியே நம்ம உடம்பு உறிஞ்சிக்கும். அதனால தான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். செலவே இல்லாத முதல் விஷயம் தண்ணீர். உங்க உடல்நிலை எப்படி இருந்தாலும் சரி, வெறும் வயிற்றுல முதல்ல தண்ணீர் தான் குடிக்கணும். அது சூடா இருக்கணுமா, குளிர்ந்த நீரா, தேன் கலந்து குடிக்கணுமா, எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வேண்டாம். 2 டம்ளர் அளவுக்கு சாதாரண தண்ணீரை குடிங்க. அதுக்கப்புறமா தான் வீடியோல சொல்லியிருக்கிற மற்ற விஷயங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சாப்பிடலாம். முந்தின நாள் இரவே 4 வால்நட்ஸ், 4 பாதாம், 1 ஸ்பூன் சியா சீட்ஸ், 5 உலர் திராட்சை இது எல்லாத்தையும் தண்ணீர்ல நல்லா ஊற விட்டுருங்க. காலையில வெறும் வயிற்றுல இதை சாப்பிடலாம். இதே போல வெந்தயத்தையும் ஊற வச்சு நீங்க சாப்பிடலாம். வெந்தயம் குளிர்ச்சி தன்மை கொண்டது, ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் ஓரளவு உதவக்கூடியது. சியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், பூசணி, தர்பூசணி, சூரியகாந்தி இந்த மாதிரி விதைகளை கொஞ்சம் வாங்கி மிக்ஸ் பண்ணி எண்ணெய் சேர்க்காம வறுத்து அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி காலையில இதுல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிடுங்க. இது தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் வறுத்து பேக் பண்ணி இப்போ அமேசான் மாதிரியான வெப்சைட்ஸ்ல கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு சரியானதுன்னா அது பப்பாளி பழம் தான். எல்லா சீசன்லையும் கிடைக்கும். ஒரு பெரிய துண்டு பப்பாளி பழத்தை நீங்க சாப்பிடலாம். சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய தர்பூசணியும் காலையில சாப்பிட்றதுக்கு ஏற்றது தான். இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆப்பிள் கூட ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்லலாம். ஜூஸ் வகைகளில் வெண்பூசணி சாறு குடிக்கலாம். இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது தவிர ஆலோவேரா ஜூஸ், குக்கும்பர் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு அருகம்புல் கிடைச்சா அது கூட 5 துளசி இலைகளையும் சேர்த்து போட்டு ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காலையில் எழுந்தது அதிகமாக பசி எடுக்கும், பிஸ்கட் மாதிரியான விஷயங்களை சாப்பிட்டு பழக்கப்பட்டு போனீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் முளைவிட்ட பச்சை பயிறு, நீராகாரம் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணலாம். அல்லது முளை கட்டின பயிர் வகைகளை அரைச்சு மாவாக்கி வச்சுக்கோங்க. அதில் சத்து மாவு கஞ்சி செஞ்சும் சாப்பிடலாம். இதில் விட்டமின்ஸ், தாது உப்புகள், புரோட்டீன், என்சைம்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் குடிக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள், விட்டமின் ஏ இதெல்லாம் இதில் அதிகம். ஜீரண ஆற்றலும் மேம்படும். ஆனால் இதில் 2 விஷயத்த கவனத்தில் வச்சுக்கணும். நெய்யை உருக்கி தான் எடுத்துக்கணும். பயன்படுத்துகிற நெய் கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யாகவும் இருக்கணும். அதே மாதிரி இது எல்லாருக்கும் சூட்டும் ஆகாது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் ஒரே நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் ஒவ்வொன்றும் சூட் ஆகும். உங்களுக்கு எது சரியானது, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று மாற்றி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ சலிப்பாகவும் இருக்காது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.